குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. பெரியவா வரப்போவதை முன்கூட்டியே அறிந்து பக்தர் மீது கருணை பொழிந்து அவர்கள் துயரை களைந்து வாழச் செய்தார் அவரை நினைந்து. ஸ்ரீ மகாபெரிவாளின் மகிமை எண்ணி எண்ணி வியக்க வைக்கும் பெருமை உடையது. தரிசனத்திற்கு எதிரில் வந்து நிற்கும் பக்தர்களை கண்ணால் பார்த்த உடனே அவர்கள் முற்பிறவி, இப்பிறவி, மறுபிறவிகளையும் அவற்றில் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொண்டு அதற்கேற்ப அருள் செய்வது அவரது சிறப்பு. அத்தகைய அருள் லீலைகளில் சில இதோ. மாமுனிவர் சென்னையில் முகாமிட்டிருந்த சமயம் திருவல்லிக்கேணியில் இருந்த பக்தர் ஒருவர் பெரியவாளை தரிசிக்க விரும்பினார். 8வது படித்து கொண்டிருக்கும் தனது மகன் ராமசுப்பிரமணியனையும் கூட அழைத்து செல்ல எண்ணினார். ஆனால் அவனோ நாளை தனக்கு பரீட்சை இருப்பதாக சொல்லி வர மறுத்தான். கடிந்து கொண்ட தந்தை மகனை வற்புறுத்தி அழைத்து கொண்டு நடமாடும் தெய்வத்தின் முகாமிற்கு வந்து சேர்ந்தார். மாமுனி தன்னை தரிசித்து வணங்கி நின்றவரிடம், பிள்ளைக்கு இன்னும் பிரம்மோபதேசம் செய்யலையா என்று வினவினார். இன்னும் வேலை வரல என்றார் தந்தை. உடனே மகான், வந்தாச்சு, வேலை வந்தாச்சு, நாளைக்கே மயிலாப்பூர் சங்கர மடத்துக்கு போய் பையனுக்கு பூணூல் போட்டுடு என்று உத்தரவிட அதிர்ச்சி அடைந்தார் தந்தை. மகனுக்கு பூணூல் கல்யாணத்தை விமரிசையாக நடத்த கனவு கொண்டிருந்த தந்தைக்கு திடுமென தர்மோபநயனத்தில் அதை செய்ய மனம் வரவில்லை. எனவே ஸ்ரீமடம் மேனேஜரிடம் சென்று தன் கருத்தை கூற, மேனேஜர், பெரியவா சொன்னால் அதில் ஏதோ காரணம் இருக்கும், எனவே தட்டாமல் வீட்டுக்கு போய் மனைவி அழைத்து கொண்டு மாலையே மயிலாப்பூர் சங்கரமடம் வாருங்கள் என்றார். மறுநாள் பையனுக்கு பரீட்சை இருப்பதை தந்தை கூற, கவலை வேண்டாம், பரீட்சை மதியமாக இருப்பதால் காலை பூணூலை முடித்து கொண்டு மதியம் போய் பரீட்சை எழுத மடத்திலே வாகனம் ஏற்பாடு செய்வார்கள் என்று அவர் சொன்னார். வேறு வழியின்றி தந்தை உடன்பட மறுநாள் காலை மிகவும் வைதீகமாக எந்தவித ஆடம்பரமும் இன்றி பிரம்மோபதேசம் நடந்தது. மதியம் பரீட்சையை எழுதி முடித்த பின் மகனை அழைத்து கொண்டு மகானை தரிசிக்க சென்றார் தந்தை. பிரம்மோபதேசம் ஆகி வந்து வணங்கிய குழந்தைக்கு மகான் ஆசி வழங்கி வழி அனுப்பி வைத்தார். அடுத்த 15வது மாதம் தந்தையார் காலமானார். தந்தையின் உடலை தகனம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்த மகனை அருகில் அழைத்து மார்பில் தவழ்ந்த பூணூலை தொட்டு பார்த்தபடி, உனக்கு பிரம்மோபதேசம் நடந்ததுக்கு முதல் நாள் நீ ஸ்ரீ பெரியவாளை பார்க்க அப்பாவோட போயிருந்தியே, அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லுடா என்று கதறிய தாய்க்கு நடந்த விவரத்தை மகன் சொல்ல, அப்பா, அத்தியாயம் முடிய போகிறது, நமக்கு தாண்டா தெரியல, நடமாடும் தெய்வம் பார்த்த உடனே தெரிஞ்சுன்றெடுத்து, வந்தாச்சு வேலை வந்தாச்சுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பாவுக்கு போக வேண்டிய வேலை வந்துடுத்து, உனக்கு கர்மா செய்ய வேண்டிய வேலை வந்துடுத்துன்னு அர்த்தம்டா. அன்றைக்கி மட்டும் பெரியவா பிடிவாதமாக உனக்கு பூணில் போட்டு வைக்கலைன்னா உனக்கு உபநயனம் முறையாக நடக்காமலே போயிருக்கோம். இன்றைக்கி உங்கள் அப்பாவை நீ தகனம் பண்ணுறதுக்கு முன்னால் சுடுகாட்டில் காட்டு பூணல் போட்டிருப்பா. ஆயுசுக்கும் உடம்புல அந்த காட்டு பூணல் தான் ஊஞ்சலாடின்னு இருந்திருக்கோம். அப்படி ஆகாமல் இருக்கத்தான் அந்த பேசும் தெய்வம் அப்படி அன்னைக்கு சொன்னது போல இருக்கு என்று கண்கள் அருவியாய் பெருக்கினாள் தாய். அதை கேட்ட மகனின் நிலை எப்படி இருந்திருக்கும்? கணவன் மறைந்த துக்க நிலையிலும் கருணை தெய்வம் செய்த அருளே தாயின் நினைவில் நின்று உள்ளத்தை உருக்கியதை கண்டு அனைவரும் சிலையாக நின்றனர். அடுத்த நிகழ்வு, ஒரு குக்கிராமத்தில் முகாமிட்டிருந்த மகானை தரிசிக்க ஒரு மிராசுதாரும் அவரது உதவியாளரும் வந்திருந்தனர். வந்த பக்தர்கள் அனைவரிடம் அன்பொழுக பேசி அருள் செய்யும் கருணை தெய்வம் காஞ்சி மாமுனி அன்று வித்தியாசமாக உடன் வந்த உதவியாளரிடம் மட்டுமே கொள்ளை பேச்சு பேசினார். அழைத்து வந்த எஜமானரை ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவில்லை. இது மிராசுதாரருக்கு வருத்தமாக இருந்தது. காரணமும் புரியவில்லை. தன்னிடம் பேசாமல் இருக்கும் அளவிற்கு தான் தவறு செய்ததாக தெரியவில்லை. எனினும் யார் காரணம் கேட்க முடியும்? வருத்தம் வாட்டவே விடை பெற்று சென்றார். முகாமிட்டிருந்த இடத்திலிருந்து ரயில் நிலையம் தள்ளி இருந்ததால் மடத்து வண்டியில் அவர்களை கொண்டு விடும்படி உடனிருந்த தொண்டருக்கு உத்தரவிட்டார் ஞான மாமலை.
ரயில் நிலையம் சென்று வழி அனுப்பிவிட்டு வந்த தொண்டரை அழைத்து வண்டியில் போகும்போது மிராசுதார் என்ன சொன்னார், தன்னை பற்றி ஏதாவது பேசினாரா என்று கேட்க அவர் ரொம்ப குறைபட்டு கொண்டார். பெரியவா அவரிடம் பேசாதது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. வழியெல்லாம் பெரியவாளை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார். எப்பொழுதும் தன்னிடம் அன்பாக உறவாடும் பெரியவா இன்று பேசாத காரணம் புரியவில்லையே என்று அதே சிந்தனையில் இருந்தார் என்று கூறினார் தொண்டர். உடனே ஞானக்கடல், எல்லாம் முடிஞ்சு போனப்புறம் பேச என்ன இருக்கு என்று கூறிவிட்டு நகர்ந்து விட்டார். மறுநாள் மாலை தந்தி வந்தது. அதில் மிராசுதார் இறைவனடி சேர்ந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த மடத்து சிப்பந்திகள் அனைவரும் மேலும் பிரமிக்கும்படி பெரியவா கூறினார். நான் அவரோட நேத்தி பேசாததற்கு காரணம் கடைசியாக அவனுக்கு என் நினைவாகவே இருக்கட்டும் என்றுதான். நான் பேசாததால் அவன் என் நினைவாக இருந்தான் என்று கூறிய பிறகுதான் உண்மை அவர்களுக்கு புரிந்தது. எல்லாம் முடிஞ்சு போனப்புறம் பேச என்ன இருக்கு என்று அவர் சொன்னதன் பொருள், பகவான் கீதையில் கடைசி நேரத்தில் தன் நினைவாகவே இருந்து உயிர் பிரிந்தால் தன்னை வந்து அடைவதாக சொல்கிறார் அல்லவா. அதனால்தான் பக்தன் கடைசியில் தன் நினைவாக இருந்து தன்னையே அடைந்து பிறவி பெருங்கடலை தாண்டட்டும் என்று அருள் செய்தார் போலும். பிறக்கும் பொழுதும் வாழும் பொழுதும் இறக்கும் பொழுதும் எப்பொழுதும் பார்த்து பார்த்து அருள் செய்யும் ஞானக்கடல் காஞ்சி முனிவர். அடுத்த நிகழ்வு, கர்னூலில் வசிக்கும் கீதா என்ற பெண்மணிக்கு நடமாடும் தெய்வம் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரிடம் அளவில்லாத பக்தி. அவரது பக்தி பெருக்கு பாமர உலகிற்கு பைத்தியக்காரத்தனமாக கூட பட்டதுண்டு. அத்தகைய பக்தைக்கு உதவ தெய்வமே வந்த சம்பவத்தை பார்க்கலாம். கீதா தன் உறவினர்களுடன் காஞ்சி பெரிவாளை தரிசிக்க வந்தார். வந்த இடத்துல இன்னும் சிறிது நாட்கள் அங்கேயே தங்கி இருந்து தினமும் பெரியவாளை தரிசிக்க விருப்பம் கொண்டார். உடன் வந்தவர்கள், உன்னை விட்டுட்டு போக சொல்றியா, மொழி தெரியாத இடத்துல எப்படி தனியாக இருப்ப, எங்கு தங்குவ என்று கடிந்து கொள்ள அருகில் தரிசனம் செய்து கொண்டிருந்த செல்லம்மா என்ற மாதரசி அந்த உறவினரிடம், நீங்கள் கவலைப்படாமல் ஊர் செல்லலாம், நான் இந்த பெண்ணை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார். மகிழ்ச்சி கொண்ட கீதாவும் தான் செல்லம்மாவுடனே இருப்பதாகவும் மற்றவர்கள் ஊர் செல்லலாம் என்றும் சொல்ல உறவினர்கள் சென்று விட்டார்கள். பார்த்து கொள்வதாக வாக்களித்த செல்லம்மா கீதாவிடம் கடிந்து கொண்டார். உனக்கு பைத்தியமா, என்னை உனக்கு முன்பின் தெரியாது, அப்படி இருக்க வயசு வந்த இளம் மங்கையான நீ எப்படி என் வீட்டில் இருக்க சம்மதிக்கலாம், எவரையும் இப்படித்தான் குருட்டுத்தனமாக நம்புவதா என்று கேட்டார். கீதா சிறிதும் சலனமின்றி, பெரியவா பொறுப்பு, நான் ஏன் யோசிக்க வேண்டும் என்று பதில் கூறினார். பெரியவாளின் பேரில் அவ்வளவு திடமான நம்பிக்கை. ஆச்சரியமடைந்த செல்லம்மா, நானே மிக தைரியசாலி, என்னை விட நீ தைரியமாக இருக்க என்று கீதாவிடம் கூறி 10 நாட்கள் முன்பு நடந்ததை கூற அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. 10 நாட்களுக்கு முன் பெரியவாள் செல்லம்மாளிடம், நான் ஒருத்தரை உன் வீட்டுக்கு அனுப்புகிறேன், நீ பத்திரமா பார்த்துக்கிறியா என்று கூற பெரியவா ஆணைப்படி நடக்க காத்திருப்பதாக சொன்னார் செல்லம்மா. பெரியவா குறும்பாக, நான் ஒருத்தரை அனுப்புகிறேன்னு சொல்கிறேன், நீ யார் என்ன என்று விசாரிக்காமல் ஒத்துக்கொண்டால் எப்படி என்று வினவ செல்லம்மா, பெரியவா சொல்வதை கேட்பதுதான் என் பழக்கம், அதில் ஆராய்ச்சி எதுவும் தேவையில்லை என்றதும் தன்னிடம் அவ்வளவு உறுதியான நம்பிக்கையா என்று மகிழ்ந்தார் பெரியவா. நான் தான் என் வீட்டுக்கு வரப்போவது யார் என்று யோசிக்காமல் பெரியவா சொன்னார் என்று அப்படியே நம்பினால் நீயும் அதே போல் இருக்கிறாய் என்றார் மனநினைவோடு. செல்லம்மா வீடு வந்து தங்கிய கீதா ஒரு நாள் நடு இரவு 1 மணிக்கு விழித்து கொண்டாள். நேரம் ஆகிவிட்டதாக நினைத்து குளித்து பெரியவாளை விஸ்வரூப தரிசனம் செய்ய ஆவலாய் ஸ்ரீமடம் செல்வதற்காக புறப்பட்டார். வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்த போது ஊரே நிசப்தமாய் இருப்பதை கவனித்த அவர் மனதில் ஏதோ சற்று சந்தேகம் வந்தது. எனினும் வீதியில் நடக்கத் தொடங்கியதும் முன்னால் ஒரு மாது நடந்து செல்ல தனக்கு முன் யாரோ பெரியவாளை தரிசனம் செய்ய செல்வதாக எண்ணிய கீதா தனக்கு துணை கிடைத்ததாக மகிழ்ந்து அவரை நெருங்கினார். ஆனால் முன்னால் சென்ற மாதின் விழியும் உருவமும் ஏதோ அமானுஷ்யமாக இருப்பதை உணர்ந்து தயங்கி சற்று பின்வாங்கி மெதுவாக நடந்தார். ஸ்ரீமடம் அருகில் அந்த மாது மறைந்து விட்டாள். இதை கண்ட கீதாவிற்கு இப்பொழுதுதான் ஆச்சரியம் மேலிட்டது. உடன் வந்த மாதுவை பற்றி கேள்வி எழுந்தது.
எனினும் அதிசயமாய் அந்த நடுநிசியில் ஸ்ரீமடம் கதவு திறந்திருக்க உள்ளே சென்றால் அதைவிட அதிசயமாய் பெரியவா கண் உறங்காமலே உட்கார்ந்து கொண்டிருக்க அவரை தரிசனம் செய்தார். பிறகு மகான் உத்தரவு தந்த பின் வெளியே வந்தாள். இப்பொழுதுதான் கீதாவிற்கு தனியாக வீடு செல்ல பயமாக இருந்தது. அந்த சமயத்தில் ஸ்ரீமடத்தில் இருந்த காவலர் வந்து, என்னம்மா வயசு பொண்ணு இப்படி நடுராத்திரியில் தனியாக வருவ, வா நான் உன்னை வீடு வரை கொண்டு விடுறேன் என்று வலியே வந்து உதவினார். வீட்டுக்கு வந்ததும் கீதாவிற்கு உடன் வந்த மாதை பற்றிய எண்ணம் வந்தது. யார் அவர்? மனம் சமாதானமாக இல்லை. வந்தது யாராயிருக்கும் என்ற ஆவலில் ஸ்ரீ மகாபெரிவாளிடம் சென்று கேட்டுவிடலாம் என்று எண்ணினார். பொழுது விடிந்ததும் ஸ்ரீமடம் சென்று மகான் சந்நிதியில் நின்ற கீதா கேட்காமலே நடமாடும் தெய்வம் வாய் மலர்ந்தது. காமாட்சி தரிசனம், காமாட்சி தரிசனம் என்று கூறிவிட்டு காமாட்சி அம்மன் மீது சியாமா சாஸ்திரிகள் பாடிய பாடலையும் பாடி காட்டினார். ஆச்சரியமடைந்த கீதா சர்வசாதாரணமாக தனக்கு துணையாக வழிகாட்ட சர்வேஸ்வரியா வந்தது, அன்னையா தரிசனம் தந்தது என்று அதிசயித்து பரவசப்பட்டார். பக்தர்கள் வீடு தேடி தெய்வம் வருவது மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவி புரியவும் தயங்குவதில்லை என்பது தெரிகிறது. இப்படி பக்தர்கள் வாழ்வில் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப அவர்களுக்கு அருள் செய்து அவர்கள் துயரை துடைத்த மகாபெரிவாளின் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.